நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். கல்லணை ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம், வெங்கடேசன் எம்எல்ஏ பங்கேற்பு. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கல்லணை ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். ஊராட்சி மன்ற தலைவர் சேது சீனிவாசன் வரவேற்றார். வாடிப்பட்டி வட்டாட்சியர்கள் ராமச்சந்திரன், பார்த்திபன், யூனியன் ஆணையாளர்கள் கலைச்செல்வி, வள்ளி, ஒன்றிய குழு தலைவர் பஞ்சு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த முகாமில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, வாழ்வாதார கடன் உதவிகள், காவல்துறை, சுகாதாரத்துறை, மாற்றுத்திறனாளிகள் துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, தமிழ்நாடு மின்சார வாரியம், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளின் பல்வேறு சேவைகள் குறித்து தனித்தனியாக அரங்கு அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு சேவைகள் வழங்கப்பட்டது. சுமார் 400க்கும் மேற்பட்ட பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு தீர்வு காணப்பட்டது. இதில் திமுக மாவட்ட அவைத் தலைவர் பாலசுப்ரமணியன், ஒன்றிய செயலாளர்கள் தன்ராஜ், பரந்தாமன், அவைத் தலைவர் இடையப்பட்டி நடராஜன், நகர செயலாளர் ரகுபதி, ஒன்றிய கவுன்சிலர் சுப்பராயலு, பேரூராட்சி தலைவர் ரேணுகா ஈஸ்வரி கோவிந்தராஜ், தண்டலை ஒன்றிய கவுன்சிலர் சரவணன், ஒன்றிய துணைச் செயலாளர் அருண்குமார், ஊராட்சி மன்ற தலைவர்கள் வீரலட்சுமி ஜெயக்குமார், வடுகப்பட்டி பாலமுருகன், துணைத் தலைவர் அன்புமுத்து, திமுக மாவட்ட அணி துணை அமைப்பாளர்கள் விஜயகுமார், பிரதாப், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சந்தனக்கருப்பு, சோழவந்தான் தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் தண்டலை தவசதீஷ், கல்லணை கிளை செயலாளர் பழனிக்குமார், வார்டு கவுன்சிலர் வீரணன், மாணவர் அணி மெய்யப்பன்பட்டி சுரேஷ் மற்றும் ராகுல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் கல்லணை, கோட்டைமேடு, மணியஞ்சி, தண்டலை உள்ளிட்ட ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு மனு அளித்தனர். முடிவில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஐயம்மாள் அறிவழகன் நன்றி கூறினார்.